என்னடா இப்போ வரைக்கும் எல்லாம் சரியா போயிட்டு இருக்கேன்னு நினைச்சேன். இப்போ ஏதோ ஒண்ணு புதுசா நடக்க போகுது போல இருக்கே. வாய் மூடுங்க. நீ எதுக்காக இப்படி ஒரு காரியத்தை செய்ய துணிஞ்ச? மா என்னம்மா பொம்மை பேசுது? என்ன கேட்டா அங்க என்னடானா ஒரு திக்கண்ண புடிங்கி போட்டு வேவு பார்க்க அனுப்புறான். இங்க என்னடானா டெடி பேர் பேசுது. வர வர இது வீடா இல்ல சுடுகாடான்னு தெரியல. எங்க பார்த்தாலும் பேய் உலாவிக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே? இல்ல இல்ல நாமன்னு சொல்ல வந்தேன். சித்தப்பா கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? முதல்ல அங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. அம்மா நீ பொம்மை தானே, நீ எப்படி என்ன காப்பாத்துன? அது கூட கவனிக்காம என் மூளை மங்கி போயிடுச்சு. அம்மா நீ எப்படி பேசுற? இப்போ அது முக்கியம் இல்ல. நீ எதுக்காக தூக்குல தொங்குன அத முதல்ல எனக்கு சொல்லு. எங்க அந்த வீடியோவை காட்டு. பாரு. டேய் மனு, அது நம்ம ஜான்சி மேடம் மாதிரியே என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓஹோ, அது மட்டும் இல்லடா, அது பின்னாடில இருந்து பார்க்க அப்படியே ஜான்சி மேடம் மாதிரியே இருக்குல்ல. சும்மா புலம்பிக்கிட்டு வாயை வாய்க்கு மூடு. வந்தபடி ஏதாவது பேச வேண்டியது. இந்தா இந்த போனை புடி. இதுக்கு முன்னாடி நீ அந்த கடைக்கு போயிருக்கியா? அது ட்ரையல் ரூம்ல எடுத்த வீடியோ மாதிரி தான் இருக்கு. ஆனா எந்த கடைன்னு தெரியல. இப்போதைக்கு என்னால அதை பத்தி யோசிக்க கூட முடியல. கடைசியா நீ எப்ப ஷாப்பிங் பண்ண போயிருந்த? 18ஆம் தேதி நினைக்கிறேன். இப்போ எதுக்காக நீ சிரிக்கிற? உன்னை பார்த்தா படிச்ச பொண்ணு மாதிரி இருக்க. ஆனா கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டியே. இந்த வீடியோவை நல்லா ஊத்த பாரு. அந்த ட்ரையல் ரூம் மேல ஒரு கேலண்டர் இருக்கு. பக்கத்துலயே ஒரு வால் கிளாக்கும் இருக்கு. நீ சொன்ன டேட்டுக்கும் அதுல இருக்க டேட்டுக்கும் மாசம் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு. உனக்கு என்ன நடந்திருக்கும்னு நான் தெளிவா காட்டுறேன். போன கொடு. இந்தா. இப்படிதான் பண்ணிருக்காங்க. இத யோசிக்காம நீ பாட்டுக்கு உயிரை முடிச்சுக்க போற. இந்த தர்ஷினியோட கதை முடிஞ்சிருக்குன்னு வந்து பார்த்தா இப்ப கதையே வேற மாதிரி ஆயிடுச்சு. அக்கா, இது என்னக்கா நமக்கு புதுசா? நமக்கு சாதகமா நடக்கிற மாதிரியே எல்லாமே இருக்கும். ஆனா கடைசியில சங்கூதிரின்னு எல்லாருக்குமே தெரியும்ல. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, ஏன் தான் இப்படி எல்லாம் நடக்குதோ? அந்த லாமியா என்னமோ கண்ணை புடுங்கிலாம் போட்டு நம்ம கிட்ட பில்டப் பண்ணிட்டு இங்க இப்படி சொதப்பி வச்சிருக்காளே.
மல்லிகா, நீ படுத்துக்கோ. கொஞ்ச நேரம் ரெஸ்ட். கொஞ்ச நேரம் படு. எனக்கு என்ன ஆச்சு? உனக்கு ஒண்ணும் ஆகாதும்மா. நார்மலா இந்த நேரத்துல வர மயக்கம் தான். நீங்க எல்லாரும் ஏதோ என்கிட்ட மறைக்கிறீங்க. எனக்கு என்ன ஆச்சு? எதா இருந்தாலும் தயவு செஞ்சு என்கிட்ட மறைக்காம உண்மையை சொல்லிடுங்க. ஐயோ மல்லிகா, அம்மா, போச்சே, எல்லாம் போச்சே. சும்மா இருமா. அம்மா, என்னம்மா போச்சு? கடவுளுக்கு கண்ணே இல்லையா? அந்த சின்ன சிசுவை இப்படி வயித்துல வச்சே கரைச்சிட்டானேம்மா. ஐயோ, மல்லிகா, அம்மா அழாத. இங்க பாரு. என் குழந்தைக்கு இல்லையாம்மா? அழாதம்மா. அம்மா, 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 எப்படிம்மா கலைஞ்சது? நான் பார்த்து தானம்மா இருந்தேன். எப்படி கலைஞ்சது? மல்லிகா, உன் வயித்துல இருந்த அந்த சிசு கலைஞ்சது நல்லதுதான். ஏன்னா அது ஒரு கெட்ட ஆத்மா. இனி நீ நல்லபடியா ஒரு ஆரோக்கியமான குழந்தைய பெத்தெடுக்க முடியும் மல்லிகா. சொல்லுமா, எப்படிம்மா கலைஞ்சது? அம்மா அழாதம்மா மல்லிகா. நடக்கிறதெல்லாம் ஏதோ ஒரு நல்லதுக்குன்னு நினைச்சுக்க. ஆமா மல்லிகா, அந்த குழந்தை இருந்தா ஏதாவது பிரச்சனையா இருந்திருக்கும். அதனாலதான் அந்த கடவுள் எடுத்துக்கிட்டாருன்னு நம்மள நாமே சமாதானப்படுத்திக்கணும். இங்க பாரு மல்லிகா, உனக்கும் பசுபதிக்கும் வயசு இருக்கு. ஆமா ஆமா. இதோட எல்லாம் முடிஞ்சு போயிடல. ஏதோ கெட்ட நேரம் குழந்தை இப்படி ஆயிடுச்சு. அதுவும் நல்லதுக்குன்னு எடுத்துக்கோ மல்லிகா. இத பாரு, எல்லாமே சரியாயிடும். இதோட உங்களுக்கு பிடிச்ச கெட்ட விஷயம் எல்லாம் போயிடுச்சுன்னு நினைச்சுக்கோ. இங்க பாரு, நீங்க 2 பேரும் இதுக்கப்புறம் சந்தோஷமா வாழணும். நீ வேணா பாரு, அடுத்த 10வது மாசம் நீ ஒரு குழந்தை பெத்தெடுப்ப. பா பசுபதி, நீயே அப்படி அழுதுட்டு இருந்தா எப்படிப்பா? நீதான் சொன்னிய மல்லிகாவுக்கு அடிக்கடி வயிற்று வலி வருதுன்னு. ஒருவேளை அந்த சிசு இருந்தா ஏதோ பிரச்சனைதான் கடவுளா பார்த்து கலைச்சிட்டாருன்னு எடுத்துக்கணும்ப்பா. நீதான மல்லிகாவையும் அத்தையும் சமாதானப்படுத்தணும். நீங்க சொல்றது சரிதான் தாத்தா. மல்லிகா வயிற்றுல அந்த கரு உருவானதுல இருந்து அவளுக்கு வயிற்று வலி இருந்துட்டு தான் இருந்துச்சு. மல்லிகா, நீ எனக்கு வேணும் மல்லிகா. அந்த குழந்தை இருந்து உனக்கு ஏதாவது ஆயிருந்தா அதை என்னால தாங்கிக்க முடியாது மல்லிகா. கடவுளா பார்த்துதான் உங்ககிட்ட இருந்து அதை பிரிச்சுட்டா. இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி நம்மளால நல்ல ஆரோக்கியமா ஒரு குழந்தைய பெத்துக்க முடியும். நீ கவலைப்படாம இரு மல்லிகா. கண்டிப்பா அது நடக்கும் பசுபதி. எங்க வீட்டு வாரிசா மல்லிகா ஒரு குழந்தைய ஆரோக்கியமா பெத்தெடுப்பா. யோ தாடிகாரா, ராணி, இப்ப என்ன ஆச்சு? நீ இன்னும் தூங்கலியா? இப்ப நீ எதை நினைச்சு கவலைப்படுற? இங்க பாரு, இனிமே உன் வாழ்க்கையில நீ எதை பத்தி நினைச்சு கவலையே படக்கூடாது. இதுக்கப்புறம் எல்லாமே உனக்கு நல்லபடியா தான் நடக்கும். உன் வயித்துல இருக்க பாப்பா வந்த உடனே எல்லாமே மாறிடும். யோ தாடிகாரா, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஆனா எனக்கு தூக்கமே வரலையே. சரி, நீயே சொல்லு, அதுக்கு நான் என்ன செய்யணும்னு. பாட்டு ஏதாவது பாடினா நல்லா இருக்கும். ஐயோ, நான் கிட்டாரை வேற கொண்டு வரலையே. அதெல்லாம் எனக்கு தெரியாதியா. இப்ப நான் தூங்கணும், அதுக்கு எனக்கு பாட்டு சத்தம் வேணும்.
நான் வந்துடுறேன். ஐயோ எங்கயா போற? வரேன்னு சொல்றேன்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணு. பாத்தியா, தோ புல்லாங்குழல். ஓகேவா? சரி சரி, படு படு படு. இரு, பாத்து. உண்மையிலேயே அந்த வீடியோல இருக்கிறது நீ இல்ல. இத கூட யோசிக்காம நீ இப்படி ஒரு தவறான முடிவு எடுக்கணும்னு யாரோ செஞ்ச சூழ்ச்சிதான் இது. இந்த தர்ஷினி செத்துட்டு இருப்பான்னு லாமியா சொன்னா. அத கண்ணார பார்த்து சந்தோஷப்படலாம்னு நினைச்சு இங்க வந்தா அவ என்னமோ உயிரோட உக்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு பொம்மை கிட்ட நல்ல கதை இழந்துகிட்டு இருக்கா. அந்த பொம்மையும் ஏதோ மனுஷன மாதிரி அவளை காப்பாத்திட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்க. அத்தை, அது மனுஷங்களை விட ரொம்ப புத்திசாலித்தனமா இது யாரோ பண்ண சூழ்ச்சின்னு தான் பேசிட்டு இருக்காங்க பாருங்க. மா என்னதாம்மா நடக்குது ஒண்ணுமே புரியலம்மா. டேய், இதுல புரியறதுக்கு என்னடா இருக்கு? எப்பவுமே நடக்கிற மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு. நாம எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் போல இருக்கு. ஐயோ சும்மா இருங்க சித்தப்பா, என்ன நடக்குது முழுசா பார்க்கலாம் இருங்க. பாரு பாரு. ஆமா, எனக்கு இவ்ளோ பெரிய உதவி செஞ்ச எனக்குள்ள இருந்த பயத்தையும் குழப்பத்தையும் தீர்த்து வச்சே. உண்மையிலே நீ யாரு? எப்படி இந்த நேரத்துல கரெக்டா வந்து என்ன காப்பாத்துன? நான் எப்படி இங்க வந்தேன்னு உனக்கு தெரியணும், அவ்வளவுதானே? ஆமா. எங்க இந்த அலோர சத்தம் வருது? இது உள்ள இருந்தா அலூர சத்தமா கேக்குது, ஆனா யாருன்னு தெரியலையே.
யார் நீ? நான் உள்ளதான் இருக்கேன். என்னை காப்பாத்து. காப்பாத்து. காப்பாத்துங்க. யாராவது என்னை காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. யாராவது என்னை காப்பாத்துங்க. என்னை காப்பாத்துங்க. என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப பெரிய அழிவுல இருந்து என்னை காப்பாத்தி இருக்க. ஆமா, நீ யாரு? சூனியக்கார பொம்மையா? நான் ஒண்ணு சூனியக்கார பொம்மை இல்ல. என் பேரு மடுக்கா. 600 வருஷத்துக்கு முன்னாடி சேத்தல்ன்ற இடத்துல பிறந்த அபூர்வ உயிரினம். உருவமே இல்லாம வெறும் ஆத்மாவா பிறந்து காலங்காலமா அங்க இருக்க பொக்கிஷத்தை பாதுகாக்கறதா என் வேலை. 600 வருஷத்துக்கு அப்புறம் அந்த பொறுப்பு முடிஞ்சதும் எங்க ஆத்மா தானா அழிஞ்சு போயிடும். என்னோட ஆத்மா எந்த சூழ்நிலையிலயும் அழிஞ்சு போயிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த டெடிக்குள்ள நான் வந்துட்டேன். சரி, இன்னத்துக்கோசரம் உன் ஆத்மா அழிய கூடாதுன்னு இதுக்குள்ளார வந்துக்கிறா? ஒரு பெரிய சூனியக்காரி என் அப்பா அம்மா 2 பேருடைய ஆத்மாவையும் வெக்கீஸ்ன்ற ஒரு பாதாள கடலுக்குள்ள சர புடிச்சிட்டா. நான் போனா மட்டும்தான் அவங்கள காப்பாத்த முடியும். அதுக்கப்புறம் தான் என் ஆத்மா அழியணும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் இந்த டெடிக்குள்ள நான் புகுந்து இருக்கேன். ஆனா அந்த சூனியக்காரி விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு என்னை இந்த மண்ணுக்குள்ள புதைச்சிட்டா. ஐயோ, புதைச்ச சில மணி நேரத்திலேயே என் ஆத்மா அழிஞ்சிடணும்னு மந்திரத்தால என்னை கட்டுப்படுத்தி வச்சுட்டு போயிட்டா. அதனாலதான் என்னால வெளியே வர முடியல. இந்த நேரம் பார்த்துதான் நீ வந்து எனக்கு உதவி செஞ்சிருக்க. எங்க அப்பா அம்மாவோட ஆத்மாவை காப்பாத்துற வரைக்கும் என்ன காப்பாத்துனா உனக்கு நான் உதவியா இருப்பேன். என்ன உன் கூட கூட்டிட்டு போவியா? 600 வருஷம் ஆனாலும் உனக்கு உறவுன்னு சொல்லிக்க உன் அப்பா அம்மா இருக்கிறாங்க. அவங்கள போய் பார்க்கணும்னு சொல்லி நீ துடிக்கிற. நான் எப்படி உன்னை கூட்டின்னு போகாம இருப்பேன்? என்னோட வீட்லயும் 1008 பிரச்சனை போயின்னு தான் இருக்குது. சரி, இந்த நேரத்துல நீ என் கூட வந்தா எனக்கு ரொம்ப உதவியாதான் இருக்கும். சரி, வா. ஹே ஜாலி, அப்படிதான் நான் இங்க வந்தேன். ராணி காப்பாத்துனாளா? என்ன போதுமா? இதுதான் என்னுடைய ஹிஸ்டரி. ஐயோ, நீ இப்ப சொல்றதுல நிஜமா கனவானே தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன். உன்னோட நல்ல மனசுக்கு நீ உங்க அப்பா அம்மா கிட்ட கூடிய சீக்கிரமே போய் சேர்ந்துருவ. ரொம்ப தேங்க்ஸ். இன்னொரு தடவை இப்படி ஒரு காரியத்தை நீ செய்ய கூடாது. ராணி திரும்பி வர வரைக்கும் நான் இங்கதான் இருப்பேன்.
நான் இருக்கிற வரைக்கும் இங்க யாருக்கும் எதுவும் நடக்க விட மாட்டேன். உனக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். நீ முதல்ல கண்ணை மூடு. ஆ கண்ணை மூடுன்னு சொல்றேன்ல.